வந்து அடுத்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்னா, உணவில் வந்து சூடாக இருக்குன்னு வைங்க, ஊதி ஊதி சாப்பிட்ற நிலை நம்ம இருக்குது. சூடாக டீ வந்து செஞ்சோன்னா செய்ய மாட்டோம். சில பேர் அப்படி சூடாக குடிச்சிருவாங்க. சூடு தாங்க முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னா ஊதி ஊதி குடிப்பாங்க. கொஞ்சம் அந்த சூட்டை கொஞ்சம் குறைச்சி என்ன செய்வாங்க, தாங்குகிற அளவுக்கு அதை செய்வாங்க. அது மாதிரி சோறு சூடாக இருந்தால் கூட என்ன செய்வாங்க, ஊதி ஊதி ஊதியில் மென்மையாக்கும். ஃபேனை போட்டும் செய்வாங்க. ஃபேனை போடுறது கேள்வி வராது, வாயில் ஊதலாமாங்கிறதான் கேள்வி. ஊதி அந்த சூடாக இருக்கிற காரணத்தினால் ஊதி சாப்பிட்லாமா, அல்லது நம்ம குடிக்கிறதுல ஏதாவது மிதக்கும், அது நஜீஸானதில்லை, ஏதாவது இது நம்ம விரும்ப சப்ஜா அதெல்லாம் மிதக்குன்னு வைங்க, அது சாப்பிட விரும்பாட்டி என்ன செய்யும், ஊதி ஊதி ஓரமாக தள்ளிட்டு அப்படி சாப்பிடுவோம். கிராம்பு ஏலக்காய் அது மாதிரி மிதக்குன்னு சொன்னால் அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வோம், பூண்டு ஊதி விட்டால் ஓரமாக போயிடும். அப்போ ஊதுறதே குற்றமா, ஏன்னா ஊதக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது. அதை வைத்து ஒன்று என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஊதியே சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி இருக்குது அப்படி தான் சாப்பிடணும். சூடாக இருந்தால் கூட தன்னால் வச்சு 6 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் குடிக்கணுமே தவிர ஊதி ஊதி அந்த சூட்டை வந்து தணிக்கக்கூடாது என்று சில பேர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கன்னா ஹதீஸில் இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், புகாரில் 5630வது ஹதீஸில் இருக்கிறது. இதா ஷரிப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அருந்தும் பொழுது, தண்ணீர் குடிக்கும் பொழுது, ஃபலாயத்த நஃபஸ் ஃபில் இனாயி, பாத்திரத்தில் வந்து ஊத வேண்டாம், மூச்சு விட வேண்டாம், அதில் குடிச்சிட்டு அதில் ஊதுரு. அப்போ வாயிலேருந்து ஏதாவது திரும்பி அதில் போய் சேரும்ல, அந்த ஒரு அர்த்தத்தை தர்ற மாதிரி தான் அது இருக்குது. மூச்சு விட வேண்டாம். இது புகாரில் 5630வது ஹதீஸில் இருக்குது. அதே நேரத்தில் அடுத்த ஹதீஸ் 5630 வந்து ஊத வேணான்னு இருக்கிறது. 5631 ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், கான அனசுல்லாஹன் அவர்கள் எத்தனை ஃபோசஃபில் இனாயி மர்ரத்தைனே ஒரு சலாதன், அந்த பாத்திரத்தில் ஏதாவது குடிபானம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் 2 தடவை 3 தடவை என்ன செய்வார், ஊதி தான் சாப்பிடுவார். 2 தடவை 3 தடவை. அவர் சொன்னது மார்க்கமாகாது. சொல்லிட்டு அவர் சொல்லுவார், ஒரு சாம அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான எத்தனை ஃபோசலாதன், ரசூல்லா இப்படி 3 தடவை ஊதி தான் சாப்பிடுவாங்க. ஏதாவது பானங்கள் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா பூண்டு ஊதிட்டு என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஊதுவதை தடுத்தாங்கன்னு வருது, ரசூல்லா இதை செஞ்சாங்கன்னு ஊதினார்கள்னு வருகிறது. அப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது. அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகர் அறிவிக்கிறாங்க, சஹல் அறிவிக்கிறாரு, ரசூல்லாவுடைய காலத்தில் வந்து நீங்கள் வந்து மெல்லிசாக அரைக்கப்பட்ட மாவு நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படிலாம் மெல்லிய மாவுலாம் எங்களுக்கு கிடைக்காதுங்கிறாரு. வேறு எப்படி நீங்கள் கோதுமையை மாவு ஆக்குவீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க ரசூல்லா காலத்தில். அவர் சொல்கிறாரு, என்ன செய்யணும்னா, நாங்கள் திருகையில் போட்டு அரைப்போம். திருகைன்னு சொன்னால் பழைய காலத்து பூல ஆட்களுக்கு நிறைய பேர் தெரியாது. ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ள ஆட்களுக்கு என்ன செய்யும், திருகையை பார்த்துற வீடுகளில் நினைஞ்சிருப்பாங்கன்னா கோதுமையை போட்டு சுற்றி கைனால் சுற்றுவாங்க. சுற்றணுன்னு அது என்ன செய்யும், ரெண்டு தட்டு மாதிரி இருக்கும், அதில் போட்டு கைனால் சுற்ற என்ன செய்யும், அரைச்சி மாவை வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் திருகைங்கிறது. ரைஸ் மில்லாம் இப்போ கிடையாது, கோதுமை மாவாக்குறதுக்கு எந்த ஒரு மிஷின்களும் கிடையாது. இப்போ மிக்ஸி இந்த மாதிரி கிரைண்டர்லாம் இப்போ கிடையாது, கைனால் தான் செஞ்சுக்கிறணும். அந்த மாதிரி திருகைன்றதுக்கு பேர். திருகைன்னு அடித்தோடனே நெட்டில் படத்தை பார்த்துக்கிறோங்க. எப்படின்னு பார்க்காத ஆளுங்க, இளம் வயசு ஆளுக்கெல்லாம் திருகையை பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஆட்டு உரல் மாதிரி உள்ளது தான், அது மாதிரி உள்ளது திருகை. ஆட்டு உரல் வந்து இப்படி மொத்தமாக இதாகிடும், ஈரமானதை போட்டு தான் அரைக்க முடியும். இது ஈரமான இல்லாமல் காஞ்சதை அரைக்கிறதுக்கு திருகைன்னு வச்சுருப்பாங்க, தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது. அது என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நாங்கள் திருகையில் கொண்டு கோதுமையை போடுவோம், போட்டு திருகையை சுற்றணும்னு என்ன செய்யணும்னா, கீழே உள்ளது அப்படியே உடஞ்சி வந்து கீழே வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். சுத்த என்ன செய்யும், கீழே ஒரு தட்டு வச்சுருப்பாங்க, அதில் வந்து கொட்டிடும். கொட்டின பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், அதை ஊதுவோம். அதில் நாங்கள் ஊதுனோன்னு என்ன செய்வோம்னா, மேலே உள்ள உமியெல்லாம் பறந்துடும். ஏன்னா கோதுமையில் உமி இருக்கும்ல, கோதுமையுடைய தோல் வந்து உமியாக இருக்கும், அந்த உமியெல்லாம் பறந்துடும். மிச்சம் உள்ளதை நாங்கள் குழைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, குன்னா நன்ஃபகு, அதில் நாங்கள் ஊதுவோன்னு வருது. மாவை அரைச்சிட்டு அந்த மாவில் உமிகள்லாம் இருக்கும்ல, அந்த உமி போகிறதுக்காக என்ன செய்வாங்களா, பூண்டு ஊதுவாங்களாம். ஊதுன நவாயிரம் அந்த மேலே உள்ள உமிலாம் பறந்துடும்ல, உமி பறந்துட்டு அந்த மாவு மட்டும் மிச்சமாக இருக்கும், அதைத்தான் நாங்கள் சாப்பிடணும்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நினைஞ்சிருக்காங்கன்னா, திருகையில் அரைக்கிற மாவை மேலே உள்ள அந்த கோதுமைகளை கோதுமை தவிடுங்கள, இந்த தவிடுகள்லாம் வெளியேறுவதற்கு அவங்க செஞ்ச வழி என்னன்னு கேட்டால், ஊதத்தான் செய்வாங்க. முரத்துலையும் அடித்து செய்வாங்க. நம்ம காலத்தில் ஊத மாட்டாங்க, நம்ம கிராமங்களில் முறம் வச்சுருப்பாங்க. முரத்தில் அடித்தோன்னா அந்த தவிடுலாம் போயிடும், மாவு மட்டும் மிஞ்சிடும். அந்த காலத்தில் முறம் இல்லை போல இருக்குது, அவங்க நினைஞ்சிருக்காங்க ஊதி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த பகுதியில், நம்ம பகுதியில் வந்து முறத்தை வச்சுருக்கிற மாதிரி அரபு நாட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர் அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன வருதுன்னு கேட்டால், குன்னா நன்ஃபகு, நாங்கள் திருகையில் அரைக்கப்பட்ட மாவை ஊதுவோம், ஊதுனோன்னு பறக்க வேண்டியெல்லாம் பறந்துடும், அதுக்கு பிறகு எஞ்சினது நாங்கள் சாப்பிடுவோங்கிறாங்க. அப்போ ஊதுவது என்பதே தப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால், இன்னொரு ஹதீஸில் என்ன வருது, 5414வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், குன்னா நத்தகனு, நாங்கள் திருவையில் வந்து அரைக்குவோம், நன்ஃபகு, அதில் நாங்கள் ஊதுவோம், எத்தீரும் மாத்தார,
அது பறக்க வேண்டியெல்லாம் பறந்து போயிடும், அதாவது தவிடு தூசிலாம் பறந்து போய்விடும். ஒமா பக்கிய மிச்சமாக உள்ளதை சர்ரைனாகும் நாங்கள் குலைத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 5413 ஹதீஸில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் இன்னொரு செய்தி வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சல்லடை மாங்கல்ல, அரிப்பு மாங்கல்ல, சல்லடைன்னா மாவை சலிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அரைச்சிட்டு இந்த மாவை சலிச்சாங்கன்னு சொன்னால் அதில் பட்டு மாதிரி மாவு மட்டும் இறங்கிடும். கொஞ்சம் சரியாக அறப்படாதது பெரிய பெரிய துண்டுகள் அந்த தோள்கள்லாம் மேலே தங்கிடும். அந்த மரப்பட்டு மரம் அரைப்பாங்க, அதை மேலே உள்ளதை எடுத்து மரம் என்ன செய்வாங்க, அரைக்குவாங்க. இப்படி இந்த வடிகட்டுறதுக்கு பேர் வந்து சல்லடை. சல்லடை ரசூல்லா பார்த்தது இல்லைன்னு ஹதீஸில் வருது. அப்போ நம்ம நீ சல்லடை பயன்படுத்தலாமா, மேஜைக்கு பயன்படுத்துகிற மாதிரி வந்தால் என்ன செய்யணும், இதான் இந்த திருகந்தருக்கு போனால் இதில் பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதில் காட்டினா தெரியாது. சரி, அப்போ என்னென்னு கேட்டால், அப்போ சல்லடைக்கு வந்து ரசூல்லா பயன்படுத்துகிற ஹதீஸ் மாதிரி தான் இதில் என்ன வருதுன்னு கேட்டால், மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ஹுலன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள நபியாக அல்ல ஆக்குனதில் இருந்து, அதுக்கு முன்னாடி நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நபியாக அனுப்பிலிருந்து மூத்தாவர் வரைக்கும் அவங்க சல்லடையை பயன்படுத்தினது கிடையாது. அரிப்புமாங்கல், எங்கள் ஊரில் அரிப்புமாங்க, அதை பல ஊர்களில் சல்லடையுமாங்க. அந்த சல்லடையை வந்து என்ன செய்கிறதில்ல, பயன்படுத்தின இல்லைன்னு வருது. அதனால் வந்து ரசூல்லாவை பயன்படுத்தவில்லை. அதனால் மாவு அரிக்கை என்ன செய்யக்கூடாது, சலித்து சாப்பிடக்கூடாது, அப்படி தான் சாப்பிட்ணும் யாராவது சொல்லுவாங்களா? சல்லடை பயன்படுத்தலைன்னா இல்லை, கிடைக்கல. அந்த அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு, அல்லது மாவை ரெண்டாக பிரித்தா நஷ்டமாயிரும். 1 கிலோ மாவை வந்து சரி பிரித்து எடுத்துன்னு 1/2 கிலோ தான் மாவு தரும், 1/2 கிலோ உம்மி தவிட மாதிரி போயிடும். அப்படி போகக்கூடாதுங்கிறக்கான எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, சல்லடை யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அப்போ சல்லடை யூஸ் பண்ணலை என்ற காரணத்திற்காக சல்லடை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லாத மாதிரி தான் அந்த மேஜை இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறணும். அது ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஊதுறது வந்து ரசூல்லா தடுத்தாலும் அதை மென்மையான தடைன்னு விளைவிக்கணும். தடுத்தும் இருக்கிறாங்க, செஞ்சும் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்தில் ஊதுவதை தடுத்தும் இருக்கிறாங்க. தடுத்துட்டு அவங்களே செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு கூடும்னு காட்டத்தானே செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஊதாமல் இருங்க. ஊத வேண்டிய தேவை ஏற்பட்டால் ஊதிக்கிறங்க. சும்மா ஊத மாட்டோம்ல. இப்போ தண்ணியை குடிக்கும் யாராவது ஊதவ செய்வீங்க? பச்சை தண்ணி கொண்டு அவங்கள்ட்ட தந்தா பூ கொண்டு ஊதிட குடிப்பீங்க? குடிக்க மாட்டீங்க. டீயை தந்து தான் ஊதுவீங்க. அதில் ஏதாவது தூசி கீசி இருந்தால் தான் ஊதுவீங்க. ஊதுறது ரீசன் தானே ஊதுவாங்க. அப்போ ரீசன் இல்லாமல் ஊதுறது தான் தடைன்னு வச்சுக்கணும். தடை ஊதுறதுக்கு தடை என்று சொன்னால் ரீசன் இல்லாமல் ஊதுறது. ரீசன் இருந்தால் ஊதத்தானே வேணும். சூடு போனால் தானே குடிக்க முடியும். நீங்கள் ஆற வைக்கிற வரைக்கும் காத்திருந்தால் லேட் ஆகுமே. சீக்கிரம் குடிக்கிறதா இருந்தால் ஊதி குடித்தா சீக்கிரம் குடிச்சிடலாம்ல. அதனால் வந்து ஊதி கொடுப்பதற்கு தடை இருக்கிற ஹதீஸை மட்டும் பார்க்குறாங்க. எது தடைன்னு சொல்கிறாங்களோ அடுத்த ஹதீஸில் அனுமதின்னு வருது. புகாரில் எந்த ஹதீஸ் தடைக்கு ஆதாரமாக காட்டுறாங்களோ அடுத்த ஹதீஸில் ரசூல்லா ஊதியும் சாப்பிடுவார்கள்னு வருகிறது. அதனால் ரெண்டையும் இணைச்சி நம்ம செய்வதாக இருந்தால் என்றளவு ஊதாமல் இருக்க பார்த்துக்கிறங்க. தேவைப்பட்டால் ஊதிக்கிறங்க, தேவை ஏற்பட்டால் என்ன செய்யுங்க ஊதிக்கிறங்கன்னு தான் அதை எடுத்துக்கிறணும். அடுத்தது என்னென்னு